பிரைஸ் தி லார்ட். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்படின்றத இந்த 1வது வசனத்தில் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். எதன் நிமித்தம்? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். அப்ப தேவனுடைய இரக்கம் நமக்கு வெளிப்பட்ட இடம் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டது. ஸோ தேவாதி தேவன் மனிதன் மீது கொண்ட அன்பினாலும் இரக்கத்தினாலும் இந்த உலகத்திற்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த சிலுவையில் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக மனிதன் மீது காட்டிய அந்த அன்பு, நேசம், இரக்கம், காருண்யம், கிருபை எல்லாவற்றையும் அந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஸோ அதன் முன்னிட்டு நாம் அவருக்கு நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறார். ஸோ 2வது வசனம் பாருங்க, எப்படி நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதாய் அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், இது நம்மளுடைய சுய முயற்சியினாலோ சுய கிரியைகளினாலோ அல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஸோ இந்த இடத்துல மனசு புதுசாகணும். அப்போதான் மறுரூபம் நம்மளுடைய சரீரத்தில் வெளிப்படும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்மளுடைய சரீரத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த மறுரூபம் அலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் மறுரூபமானதை அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் அன்றைக்கு பார்த்தாங்க இல்லைங்களா, யாக்கோபு. ஸோ நம்மளுடைய சரீரமானது மறுரூபமாக வேண்டும் என்றால், ஸோ நம்மளுடைய சரீரத்தில் நம்ம ஜீவ பலியாக பரிசுத்தமாக நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், இது நம்மளுடைய சுய முயற்சி சுய கிரிகளினால் அல்ல. எதன் நிமித்தம்? அவர் சொல்றார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன்றாரு. ஸோ இந்த இடத்துல மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்போ இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல், ஸோ இந்த உலகத்திற்குன்னு சில நியதிகள் இருக்குது, அதுதான் இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் வைத்து கொள்ளாமல் நம்மளுடைய மனதில் அவருடைய காரியங்களை நம்மளுடைய மனசு புதிதாகணும். அப்போ எப்படி புதிதாகும்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியும் பொழுது நம்மளுடைய மனசு புதுசாகுது. அப்போ நம்மளுடைய மனம் புதிதாகும் பொழுது, நம்மளுடைய ஆத்துமா புதுசாகும் பொழுது, நம்மளுடைய ஆத்துமா செழிப்பாகும் பொழுது நம்மளுடைய சரீரம் இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மகிமை வெளிப்படுகிறது. ஸோ அதுதான் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவ பலியாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த உலகத்தில் நம்மளுடைய சரீரத்தில் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையிலும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாம் வெளிப்படுத்துவது தான் அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் செலுத்தக்கூடிய ஜீவ பலியாக புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஆத்துமா எப்படி புதுசாகும் அப்படின்னா, அப்போ தேவனுடைய பரிபூரணமான பிரியமும் சித்தமும் என்ன? அது சிலுவையில் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அந்த சிலுவையில் நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினதினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை முன்குறித்தவர்களை அழைத்து நம்மளை நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் நம்மளுடைய இருதயத்தின் மனதில் ஆத்துமாவில் அதிகமாய் பதிய வேண்டும். ஆனால் அந்த உலகத்தின் நீதி என்ன சொல்லுது? பிரபஞ்சம் என்ன சொல்லுது? நீ ஒரு பாவி. இந்த உலகத்துல எல்லாரும் மரிக்கும் பொழுது இந்த கொள்ளை நோய்கள் உன்னை மரணத்துக்குள்ள கூட்டி செல்லும். இந்த உலகமே மரணத்து பிடியில இருக்கும் பொழுது நீ அதற்கு தப்ப முடியாது. அது மாதிரி ஃபினான்ஷியலாக இந்த உலகம் பல குரூஷியல் கண்டிஷனுக்குள்ளே போகும் பொழுது நீயும் அந்த சந்திக்கணும். இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள், கஷ்டங்கள், பிசாசு கொடுக்குற எல்லா காரியங்களையும் நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற பல விஷயங்களை இந்த உலகம் சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் இதை நாம் மனதில் வைத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் மறுரூபம் அடைய முடியாது. தேவனுக்குரிய பரிசுத்தமும்
நீதியுள்ள ஒரு ஜீவனுள்ள பலியாக நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியாது. அப்ப நம்ம மனசு புதிதாக வேண்டும் என்றால் புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக மனித குலத்திற்கு கிடைத்த நன்மையை, அவர் பிரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம் மனது மறுரூபமாகிறது. அவர் நம்மளை பிள்ளைகள் என்று சொன்னதுனால, அவர் தேவாதி தேவனுடைய குமாரன். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவின் அருகில் அவருடைய செல்ல பிள்ளையாய் இருந்தார். அவர் நமக்காக நம்மை பிள்ளைகள் என்று சொன்னதுனால நம்மை போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு வந்து அந்த சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுத்தார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருள் என்னை ஆளுகை செய்ய முடியாது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டதுனால இந்த உலகத்தில் வரக்கூடிய பிசாசு கொடுக்கக்கூடிய கொள்ளை நோய்களும் வியாதிகளும் வறுமையும் பிரச்சனையும் போராட்டம் எனக்குரியது அல்ல. அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ முடியாது. இந்த சரீரம் அவர் தங்கக்கூடிய ஆலயம். இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாய் இந்த உலகத்துல பிசாசு கொடுக்கிற எந்த வியாதிகளும் பலவீனங்களும் பாவங்களும் என் சரீரத்தில் தங்குவதற்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். அதை எதிர்த்து நிற்பேன் என்று நிற்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ஆத்துமா புதிதாகிறது, மனது புதிதாகுது. மனது புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தினால் நிரம்பும் பொழுது நம்மளுடைய மனது புதிதாகிறது. நம்மளுடைய மனசு புதிதாகும் பொழுது, ஆத்துமா என்ற மனது புதிதாகும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய சரீரத்தில் அந்த மறுரூபத்தை நாம் பார்க்க முடியும். இதுதான் தேவன் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. ஸோ இந்த நம்மளுடைய சரீரத்தில் மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தமும் தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சரீரமாக மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது அவருடைய சிலுவையில் வெளிப்பட்ட, சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். ஸோ தொடர்ந்து அந்த புதிய உடன்படிக்கையின் அந்த சத்தியங்களை நாம் இன்னும் ஆழமாய் அதிகமாய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு உண்டான விடுதலையை, வல்லமையை, இரக்கத்தை எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய மனதில் ஒரு செழிப்பை பார்க்க முடியும். அந்த ஆத்துமா செழிப்புக்குள் வருகிறது. அதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழுவது போல் எல்லாவற்றிலும் நீ சுகமாய் வாழ்ந்துரு என்று சொன்ன வார்த்தை என்ன? நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுகிறதோ, அவரை பற்றி அறிகிற அறிவினாலும், பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது செழிப்பாகிறது. ஸோ நம்மளுடைய ஆத்துமா செழிக்கும் பொழுது நம்மளுடைய சரீரமும் செழிப்புக்குள் கடந்து வருகிறது. அப்போ இன்றைக்கு புத்தியுள்ள ஆராதனை என்பது என்ன? நம்மளுடைய மனதை அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால், ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், அதனால நான் பெற்றிருக்கிற ஒரு விடுதலையை, அவர் எனக்கு காண்பித்த இரக்கத்தினாலும் அன்பினாலும் கிருபையினாலும் உண்டான எல்லா விடுதலையும் நான் ரிசீவ் பண்ணி என்னுடைய இருதயத்தில் அதையே நான் யோசிக்கும் பொழுது நிச்சயமாக நம் சரீரத்தில், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃபாக இருக்கும். ஸோ அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஜீவ பலியாக இருக்கிறது. ஸோ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகம் சொல்லுகிற குப்பையான கதைகளையும் அழிவுகளையும் வியாதிகளை பற்றிய செய்திகளையும் இதையே பற்றி யோசித்து கொண்டிராமல், இதை நாம் இருதயத்திற்குள் செலுத்தாமல் தேவனுடைய வார்த்தையின் மீதும் அவர் நமக்கு செய்து முடித்த காரியங்களையும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, அதையே நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்துல நாம் ஹெவன் ஆன் எர்த் லைஃப் வாழ முடியும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கிறது. ஸோ அவர் நம்மிடத்தில் விரும்புவது அதுதான். அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், ஏசாயா 53 சொல்ற மாதிரி, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படி ஏதேதோ காரியங்களை, இந்த உலகம் சொல்லுகிற காரியங்களையும், மருத்துவர்கள் சொல்றதையும், பொருளாதார வல்லுநர்கள் சொல்றதையும், சயின்டிஸ்ட் சொல்றதையும், இதையெல்லாம் நம் மனது கேட்கிறத உள்ள அவர் சிலுவையில் செய்து முடித்ததை நாம் அசட்டை பண்ணுவதனால், அதன் மீது நாம் கவனம் செலுத்தாதனால, அதை நாம் ஆராய்ந்து பார்க்காததுனால நம்மளால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்குள்ள கடந்து வர முடியல. ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனுக்காக செய்து முடித்த மகா பெரிய இந்த உன்னதமான இரக்கங்களை முன்னிட்டு
நீங்கள் உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். ஸோ அவர் நமக்கு காண்பித்த அந்த இரக்கத்தை, கிருபையை எண்ணி பார்ப்பதே நம்மளுடைய வாழ்க்கையின் மேன்மையாக இருக்கிறது. ஒரு மறுரூபம் அடைந்த வாழ்க்கைக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் புதிய உடன்படிக்கையின்படி அவர் நம்மோடு அவருடைய இரத்தத்தினால் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்துள்ளார். அந்த உடன்படிக்கையை நாம் உற்று பார்த்து நம்மளுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ஸோ சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்க பார்க்க தான் நம்மளுடைய மனசாட்சி சுத்தமாக்கப்படுகிறது. நித்திய ஆவியினாலே தன்னைத்தானே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்மளுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்மளுடைய மனசாட்சியை, நம்மளுடைய மனதை சுத்தமாக்கக்கூடிய ஒரே மருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மாத்திரம்தான். ஸோ அந்த ரத்தத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நான் பார்க்கும் பொழுது மாத்திரமே என்னுடைய இருதய மனசாட்சி எல்லாவித குற்றங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நான் சுத்திகரிக்கப்படுகிறது. நான் நீதிமான் என்ற அந்த உணர்வை தருகிறது. ஸோ நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையின் ரத்தத்தினால், அவர் சிந்திய ரத்தத்தினால் ஆதாமின் நிமித்தம் அந்த பாவம், மரணம் ரெண்டிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை கொடுத்திருக்கிறார். ஸோ கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம், மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை ஆக்கிற்று. ஸோ இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்து அதையே நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய மனது புதிதாகிறது, நம்மளுடைய சரீரம் மறுரூபம் அடைகிறது. ஸோ இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் அந்த மறுரூப மலைக்கு அவங்களை அழைச்சிட்டு போய் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள கடந்து போய் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஸோ நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நாம் ஒரு மறுரூபம் அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை தான் அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஸோ இந்த உலகம் சொல்லுகிற எந்த வியாதிகளோ, கொள்ளை நோய்களோ, பொருளாதார குறைவுகளோ, வறுமையோ, பிரச்சனைகளோ, பாவமோ, இச்சையோ எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஸோ இதையெல்லாம் நம் வாழ்க்கையில் அனுபவித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்மளுடைய மனது என்ற ஆத்துமா தொடர்ந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையின்படி சிலுவையில் செய்து முடிக்கப்பட்ட அந்த காரியங்களின் நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து யோசித்து பார்த்து தியானித்து நம்முடைய இருதயத்தை அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் நிரப்பும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையை, நம்மளுடைய சரீரத்தை நாம் அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். அந்த புத்தியுள்ள ஆராதனையை நாம் அவருக்கு செலுத்த முடியும். ஸோ நாம் இன்றைக்கு நம்மளுடைய சுய கிரியைகளின் மீது பெருமை பாராட்டாமல் ஆண்டவர் நமக்கு காண்பித்த அந்த கிருபையை, இரக்கத்தை முற்றிலுமாய் நாம் சார்ந்து கொள்வோம். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாது என்ற வார்த்தையின்படி நம்மை தாழ்த்தி அவருடைய சிலுவையின் நிழலில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால், என்னுடைய சொந்த கிரியைகளினாலோ சுய முயற்சியினாலோ அல்ல, அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறதுனால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வுக்குள் நாம் தொடர்ந்து கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு மறுரூபம் அடைந்த வாழ்க்கை வாழ முடியும். நிச்சயமாக இன்றைக்கு உலகம் பலவித பயத்திற்குள்ளும் கவலைக்குள்ளும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மறுரூபம் நம் மனது புதிதாக இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த மனசுல பயம் இருக்காது, கவலை இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மகிமை வெளிப்படுவதை மற்றவர்கள் பார்ப்பாங்க. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம லைஃப்பில் இருக்கணும். அதுதான் முக்கியமானது. எவ்வளோ சத்தியங்களை கேட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படவில்லை என்றால் அது வீணாக போகிறது. அப்போ அதான் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, இந்த உலகத்தின் நியதி என்ன சொல்லுது, இதெல்லாம் நமக்கு இதுக்கு நம் இருதயத்தை விட்டு கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையின் மீது நம் நம்பிக்கையாக இருந்து அதையே நம்முடைய இருதயத்தில் நிரப்பிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த மனசு புதிதாகிறது. மனம் புதிதாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் நம்ம லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வருது. அதை பார்க்கிற மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஸோ we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.